வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னும் சில நாட்களில் ஈரோடு இடைத்தேர்தல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிருங்க, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. போன தடவை 60,000 வாக்கில் ஜெயித்தாங்க. இந்த தடவை எத்தனை வாக்கில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 120 ஸ்வீட் பாக்ஸ் ப்ராஜெக்ட், ஆரத்தி எடுக்க 200, 2 கரும்பச்சை நோட்டுக்கு பதிலாக 4 கரும்பச்சை நோட்டு. இதை யார் செலவு பண்ணுறது? ஏற்கனவே முத்தானவர், அங்கே இருக்கக்கூடிய தில்லானவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்த மாண்புமிகு, சர்க்கரை மாண்புமிகு, இவர்கள்லாம் சேர்ந்து பேசுனது என்ன? 120 ஸ்வீட் பாக்ஸ்கள் அப்படின்னா தான் அந்த 1 லட்சம் அப்படிங்கிறத இலக்கை நோக்கி நடக்கப்பட முடியும். ஏற்கனவே அதிமுக வாக்குகளை குறி வச்சு சீமான் தரப்பு போய் காய் நவுத்திட்டுருக்காங்க. உடனே அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் சொல்கிறாரு, பெரியாரை யார் எதிர்த்தாலும் அவர்கள் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள்னு. அப்போ அதிமுக என்ன நினைக்குது? சீமான் கட்சியை மட்டம் தட்டணும், சீமான் அதிக ஓட்டு வாங்கிடக்கூடாது, அப்போ நோட்டாவுக்கு கொடுக்குற ஓட்டை விட சீமான் கம்மியாக வாங்கணும் அப்படின்னு ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் நினைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமானுக்கும் பெரிய நெருக்கடி தான். அவர் தேவையில்லாமல் ஈவிகே இளங்கோவன் வீட்டு பக்கத்தில் போய் பேச, அங்கே இருக்கக்கூடிய பெரியார் தொண்டர்கள்லாம், காங்கிரஸ் தொண்டர்கள் பெரியார் மண்ணுங்களை, பெரியாரே மண்ணு தாங்கிறார் இவர். அது ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாதீர்கள்னு சொன்னால் கூட அவங்க கட்சிக்காரங்க அப்படி தான் பேசுகிறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரோட்டில் என்ன நடக்கிறது? ஈரோட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழுக்க வேட்பாளரை போட்டதே முத்தானவர் தான். அவர் சொல்லி தான் அந்த வேட்பாளரே போட்டாங்க, இல்லைனா செந்தில்குமாருக்கு தான் கிடச்சிருக்கும். ஏன் அப்படி பண்ணுறாருனா, ஏற்கனவே பாரம்பரியமாக செந்தில்குமார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்தால் தனக்கு போட்டி அப்படின்னு நினைக்கிறாரு முத்துசாமி. அதையும் தாண்டி வரக்கூடிய தேர்தலில் அவரே நிற்கலான்னு நினைக்கிறார். ஏன்னா பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறாரு. சரி, எவ்வளோ செலவாகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 கரும்புச்சை தாள்கள் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சான். இப்போ 4 கரும்புச்சை தாள்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அப்படி பார்த்தா ஒரு 40 ஸ்வீட் பாக்ஸ் வேணும். சரி, இந்த ஸ்வீட் பாக்ஸை யார் அரேஞ்ச் பண்ணுறது? ஏன் இந்த ஸ்வீட் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க? என்னங்க, அதிமுக நிற்கல, யாருமே நிற்கலையேங்க, ஏன் இந்த ஸ்வீட் பாக்ஸ்? போன தடவை 60,000, இந்த தடவை 1 லட்சம் வாக்கில் ஜெயிக்கணும்னு சிஎம் சொல்லிட்டார். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, 1 லட்சம் வாக்கில் ஜெயிக்கணும். இதில் ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் ஒரு போட்டியே நடக்குது. யார் எந்த ஏரியாவில் யாருக்கு கொடுத்த ஏரியாவில் அதிகமாக வாக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போவே 2 பேரும் பக்கா வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா முதல்ல கொஞ்சம் பின்தங்கி இருந்த முத்துசாமி இப்போ பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கார். ஏன்னா வரக்கூடிய தேர்தல் அவரே நிற்க போகிறதா ஒரு பேச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பிரச்சாரத்துக்கு போகல. பார்த்தா அன்றைக்கும் சந்திரகுமாரும் பிரச்சாரத்துக்கு போகல. திமுக சந்திரகுமார் போனார்னா இவரும் போகிறார். அந்த அளவுக்கு இவர் தொகுதியில் வேட்பாளருக்கு இணையாக அறிமுகமாகிட்டு இருக்கார். சரி, என்ன நடந்தது? ஏற்கனவே 1 லட்சம் அப்படிங்கும்போது இன்றைக்கி 2 கரும்பச்சை தாள் பத்தாது, 4 கொடுப்போன்னு முடிவாயிடுச்சு. அப்போ 40. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 5000 பெண்கள் ஆரத்தி எடுப்பாங்க, அவங்களுக்கு 200. இப்போ என்ன சிக்கல் இதில் நடக்குதுன்னா, ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தோம். பச்சையப்பன் நகரில் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்கல. அங்கே இருக்க பெண்கள்லாம் திமுக நிர்வாகிகிட்ட சத்தம் போட, அங்கேயும் வாங்கிக்கிறீங்க இங்கேயும் வாங்கிக்கிறீங்கன்னு அவர் சொல்ல, ஏன் எங்களை கூப்பிட்டீங்கன்னு அவங்க பேச, அதெல்லாம் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த அளவுக்கு செலவு, பெரிய நெட்வொர்க். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தான மாண்புமிகு ஆகட்டும், தில்லான மாண்புமிகு ஆகட்டும், மதுரை மாண்புமிகு, சர்க்கரை மாண்புமிகு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு. எல்லா கணக்கு போட்டு பார்த்தா 120 வருது ஸ்வீட் பாக்ஸ். இதற்கான பொறுப்பை யார் எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தா சர்க்கரை மாண்பும் மதுரை மாண்பும் கூட சேர்றாங்க. நாங்களும் கொஞ்சம் பணம் சேர்றோம், ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுக்க யார் தலையில் விடுகிறது அப்படின்னு பார்த்தா முத்தானவர் தான். அவர் தான் சொல்லிட்டார். பொழுது என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், அதனால் அடுத்த தேர்தலில் நம்மளே இங்கே நிற்கிறோன்னு அவரும் முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த ஏரியாவில் போன தடவை அதிமுக ஓட்டு வாங்குச்சோ அங்கங்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்வீட் பாக்ஸில் கொடுப்பதற்கான வேலை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் 1 லட்சம் அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் ஜெயிப்பார்கள்ங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அதனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி வேகம் எடுத்துகிட்ருக்கானா, சரியான வேகம் எடுத்து சூப்பராக பண்ணி போனதை விட இந்த தடவை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. வாக்காளரை அங்கே ஓட்டு போட வர வைக்கிறது தான். அதுக்கு தான் இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கெலாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணி வாக்களிக்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீமான் அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபி எதுக்கு மாட்டுறாரு, பிஜேபியினுடைய நண்பர்கள்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அது இப்போ தேவையில்லாமல் அவங்க தம்பிகள் மத்தியிலேயே சிக்கல். நாங்கள் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. அதேமாதிரி தந்தை பெரியார், அங்கே வளர்ச்சி திட்டங்களை பண்ணுவேன் அதை தொண்ணுன்னு சொல்லணும். தந்தை பெரியாரை பற்றி அங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு. அது பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் பேசுகிறார். உடனே அதிமுக ரியாக்ட் பண்ணிடுச்சு. பெரியாரை அவர்களை பற்றி பேசினால் தமிழ்நாட்டில் நீங்கள் அடையாளம் இல்லாமல் போவீங்கன்னு ஜெயக்குமார் சொல்லிட்டார்.
ஏன்னா நாம் தமிழர் வந்து அதிமுக ஓட்டு நாம் தமிழர் கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரி சொல்கிறார். ஏற்கனவே அதிமுகலேருந்து மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, யாரும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, யாரும் ஓட்டு கீட்டு போட்டுறாதீங்க, எங்கே போடணுன்னு சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ என்ன சீமானுக்கு இருக்க ஒரு வழி அவருடைய ஓட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட்டு. பிஜேபி திட்டுறதில்ல, அவர் தந்தை பெரியார் திட்டுறாரு, பிஜேபி திட்டல. அது மக்கள்கிட்ட எந்த விதத்தில் ஒரு போகும்னா, நம்ம பெரியாரை ஆதரித்து ஓட்டு விழுவாதுங்க, கரெக்டுங்க. ஆனால் பெரியாரை எதிர்த்த ஒரு ஓட்டு விழுப்போது, அதனால் பாதிப்பு தான் ஏற்படும். அவரை திட்டுறதுனால. ஆதரிக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு விழுதுனால கூட ஏற்றுக்கிறோம். திட்டுறதுனால ஏதாவது நன்மை இருக்கா உங்களுக்கு? அந்த நன்மை பிஜேபி தான் போகுது. எதுக்கு அவர் திட்டுறாரு? தேர்தல் அரசியலுக்கு வேறு வந்துட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி? அப்போ திமுக ஒரு பெரிய நெட்வொர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனை அமைச்சர்கள் அங்கே போட்டு இத்தனை பேரை ஒவ்வொரு வார்டுக்கு பண்ணி ஒவ்வொரு நாளும் அது வந்து என்னென்னா ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி டெய்லி இது பண்ணணுங்க, டெய்லி இது போகணுங்க அப்படின்னு பக்காவாக ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி அங்கே எவ்வளோ வாக்கு வரும், இங்கே எவ்வளோ வாக்கு வரும், இங்கே எவ்வளோ வாக்கு, மொத்தமாக கணக்கு போட்டு பாருங்கள். 1,10,000 வருது, ஓகேங்க. இந்த ரேஞ்சில் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு அலுவலகம் மாதிரி பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி கூடி, அது மிகப்பெரிய வெற்றி கூடி. ஏன் போன தடவை 60,000 இந்த தடவைன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை, பல்கலைக்கழக பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் இன்னும் கிங்கு தான் காட்ட வேண்டிய அவசியம் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்குது. அதுவும் பார்த்தா எதிராளியே இல்லை. அப்போ ஏற்கனவே நாம் தமிழர் வாங்கின வாக்கை விட இன்னும் கீழே இருக்கணும் அவங்கள. அவர் தந்தை பெரியாரை பற்றி பேசிட்டார், இவர் பேச்சு எடுபடலை, இவர்கிட்ட இருக்க ஆளுங்கள்லாம் விலகிட்டாங்க. இப்போ கூட தமிழகத்தில் 3000 பேர் விலகி வந்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே சமூக ஊடகங்களில் இதெல்லாம் திமுககாரங்கன்னு அது ஒரு போஸ்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேனலை ஓப்பன் பண்ணிங்கனாவே சீமான் நல்லவரா கெட்டவரா பிரபாகரனை பார்த்தாரா, இப்படி இதை பற்றியே செய்திகள். இப்போ திமுக ஒரு ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து இதுவரை இல்லாத இடைத்தேர்தல், ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயிக்கணும். ஏன்னா எதிரிகள் இல்லாத இடம். இன்னொன்று அதிமுக என்ன நினைக்குது, நம்ம நோட்டாவை ஃபில்லப் பண்ணணும். நோட்டாவை ஃபில்லப் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதிமுக நிற்கலை, அதிமுக புறக்கணிச்சதுக்கு காரணம் நல்லது தான், இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறாதுன்னு மக்கள் பெரும்பாலும் நோட்டாக்கு வாக்களிச்சிருக்காங்க. போன தடவை நோட்டாக்கு எவ்வளோ வாக்களித்தாங்க, இந்த தடவை எவ்வளோ பேர் வாக்களித்தாங்க. ஒன்றுவான இது தேர்தல் முடிஞ்சோம் நம்மளே என்ன நினைப்போம், பாருங்கள் இஸ்லாமிய பகுதிகளில் யார் முந்துகிறார், முதலியார் பகுதியில் யார் முந்துகிறார், நாயுடு பகுதியில் யார் முந்துகிறார், இவருடைய ஓட்டு அப்படி அவருக்கு போச்சு, இதானே பேசுகிறோம். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் சீமான் வேட்பாளராகவும் போட்டிருக்காரு. அதனால் அந்த கம்யூனிட்டியோட ஓட்டு கேட்க போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சபரீசன் அவர்கள் அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசிட்டாரு, இந்த மணிமண்டபம் கேட்டாங்க, அதையும் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக பெரிய அளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்க இது எல்லாம் செட் பண்ணி பக்காவாக பண்ணுறதுனால திமுக 1,00,000ங்கிற இலக்கை ஈஸியாக அடைந்து விடுன்னு தான் நினைக்கிறோம். இதான் இப்போதைக்கு அப்டேட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.